ஹலோ மக்களே! நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த போஸ்ட் ஆஃபீஸோடைய நோட்டிஃபிகேஷன் தாங்க இப்போ வெளியாயிருக்கு. ஸோ எவ்வளோ போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 21,413 போஸ்ட் இருக்குங்க. எல்லாத்துக்குமே வேலை. அந்த வேலை எப்படிப்பட்ட வேலை அப்படின்னா, தேர்வு இல்ல, அதாவது எக்ஸாமும் இல்ல, ஃபீஸும் கிடையாது. எதுவுமே கிடையாம உங்களுடைய 10th மார்க் மட்டும் இருந்தா போதும். அதுவுமே எனக்கு 400க்கு மேல வேணும், 450க்கு மேல வேணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருந்தாலும் ஓகே தான். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய போஸ்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ சேலரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000லேருந்து 30,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்றது எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. லாஸ்ட் டேட் இது எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3 அதாவது மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். 2025 பற்றி தாங்க நான் பேசிகிட்டு இருக்கேன். இதோட ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றது டீட்டெயில்டாக நம்ம பார்க்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நோட்டிஃபிகேஷனை பார்க்க போகலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிராம் தெக் சேவாக், அதாவது நம்மளோட ஜிடிஎஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தாங்க இது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஜிடிஎஸில் என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு வேலைக்கு. அதே மாதிரி அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம் அப்படின்ற சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு ரோலுக்குமே இன்னொரு ரோல் என்ன அப்படின்னா தக் சேவக். ஸோ 3 போஸ்ட்டுங்க. பிரான்ச் மாஸ்டர் போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் பிரான்ச் மாஸ்டர் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக் சேவக். அந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ரோலுக்கு தான் இத்தனை பேரை வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது டீட்டெயில்டாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோவுமே நான் ஃபாலோ அப் வீடியோவாக போடுறேன் உங்களுக்காக. அதையுமே லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுக்கு அடுத்தது இது பண்ணணும், இதுக்கு அடுத்தது இது பண்ணணும் அப்படின்றது டீட்டெயில்டாக நான் அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதையுமே நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கடைசி நாள் சப்மிட் பண்ணுறதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இது, வந்து ஆஃப்லைன் கிடையாது. நீங்கள் ஆன்லைன் மூலயமா தான் இந்த ஒரு அப்ளிகேஷனை போட முடியும். சரிங்களா? ஸோ என்னைக்கு இருந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா 10/2/2025 3/3/2025 வரைக்கும். சரிங்களா? ஸோ அது போக ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு வீடியோ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா 6/3/2025 8/3/2025 வரைக்கும் இருக்கும். அதாவது மார்ச் மாதம் 8ஆம் தேதியில் வரைக்கும் இருக்குது. 6ஆம் தேதி ஓப்பன் பண்ணி 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ வேறு என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வேலை பிபிஎம் அப்படின்ட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, டெய்லி வந்து டைம் டு டைம் வந்து பேங்க்குக்கு போகணும். அதுக்கப்புறம் வந்து பேங்க்கில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகணும். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நிறைய வந்து ப்ரொமோஷனுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்களே, ஸோ அதெல்லாம் பற்றி கஸ்டமர்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருக்கும், மக்கள்கிட்ட வந்து போய் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃபீஸ் வந்து கரெக்டாக போகுதா அப்படின்ற மாதிரிலாம் செக் அவுட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு வேலை. பெரிய வேலையெல்லாம் இருக்காதுங்க. கம்மியான வேலை, அளவான வேலை, அழகான வேலை. சரிங்களா? ஸோ ஏபிபிஎம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து ஸ்டாம்பை சேல் பண்ணுறது, ஸ்டேஷ்னரி, கன்வீனியன்ஸு, ஸோ வந்து போஸ்டல் கொண்டு போய் கொடுக்குறது, இது எல்லாமே வந்து ஏபிபிஎம் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஏபிபிஎம் வந்து பிபிஎம்மை வந்து நீங்கள் வந்து அசிஸ்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இதுதான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தக் சேவக் அப்படின்ற ஒரு ரோல் என்ன அப்படின்னா, எந்தெந்த ஆஃபீஸ் இருக்கோ அந்த ஆஃபீஸ்க்கு எல்லாமே போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து டிஸ்பேச் பண்ணுறது, மெயில் பேக்ஸை, அப்போ பேக்ஸ் எல்லாம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த தக் சேவக் வந்து போஸ்ட் மாஸ்டர், சப் போஸ்ட் மாஸ்டர் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருக்கும் தக் சேவக் அப்படின்ற ஒரு ரோல் வந்து. சரி, அலவன்சஸ் ஸ்கேல் எவ்வளோ, சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, பிபிஎம்க்கு வந்து 12,000 இருந்து 29,380 ரூபா வரைக்கும் கொடுப்போம் அப்படின்றது இங்கே டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷனில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏபிபிஎம் தக் சேவக் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து 10,000 இருந்து 24,470 ரூபா வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இது வந்து இருக்குது, நோட்டிஃபிகேஷன் கிளியர் கட்டாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, எந்த வயது அப்படின்னு சொல்லி பார்க்கமா, மினிமமாக 18 வயசுலேருந்து மேக்ஸிமமாக 40 வயசு வரைக்குமே ஓகேங்களா? இது போக இல்லைப்பா அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வந்து 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், அதாவது நீங்கள் 40 இருந்தீங்கன்னா 5 கூட்டிக்கோங்க, 45 வயசு வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓபிசின்ற கேட்டகரியில் வரவங்க 40 வயசு மேக்ஸிமம்னா 3 வயசு சேர்த்துக்கோங்க, 43. சரிங்களா? இடபிள்யூஎஸ்க்கு எந்த ஒரு ரிலாக்ஸேஷனுமே கிடையாதுங்க. அப்புறம்
இருக்கு இல்லையா, பிடபிள்யூடி, அவங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம், அதாவது 40 + 10னா 50 வருஷம் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி ப்ளஸ் சிபிசி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா 40 + 13னா 53 வயசு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. டிசபிலிட்டி பிடபிள்யூடி ப்ளஸ் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வந்தீங்கன்னா 40 + 15 55 வயசு வரைக்குமே நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. சரிப்பா, நான் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால், தகுதி அப்படின்னு சொல்லிது ஒன்றுமே கிடையாதுங்க. 10th ஸ்டாண்டர்ட், உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. நம்ம எல்லாருமே நம்மளுடைய போர்ட்லேயுமே மேக்ஸ் படிச்சிருப்போம், இங்கிலீஷ் படிச்சிருக்கோம். அதுதான் அவங்க கேட்குறாங்க, வேறு எதுவுமே அவங்க கேட்கல. அதுதான் டீட்டெயில்டாகவுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட நல்லபடியாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறது ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது மட்டும் போதும்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் இருக்கும். நீங்கள் வந்து அப்போது வந்து உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. நான் அதை டீட்டெயில்டாக உங்களுக்கு இன்னொரு ஒரு வீடியோ கீழே நான் போடுறேன், லிங்க் நான் இங்கே கொடுத்துட்றேன். நீங்கள் போய் கிளிக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது கொடுத்துருக்கேன். சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து கிரேட் பாயிண்ட் வைஸாக பிடிக்கிறாங்க. அது கிரேட் என்ன அப்படின்னா A1 A2 B1 B2 C1 C2 D அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கிரேடுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்டாக இருக்கும். அதனால அதே மாதிரி உங்களுடைய வெரிஃபிகேஷன் வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்கங்க. சர்டிஃபிகேட்ஸை வந்து 10th சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் SMS வரும் மொபைலுக்கு, அதே மாதிரி இமெயில் இருக்கு இல்லையா, அதையுமே கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட SMS மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து பிகாஸ் உங்களுக்கு அவங்களோட எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே SMS வழியாக தான் வரும், இமெயில் மூலியமாக தான் வரும். சரிங்களா. அதனால அப்பப்போ வந்து போர்ட்டலையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மார்க் ஷீட் செக் பண்ணுவோம், உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப் இருக்கு இல்லையா, நம்மளோட ஆதார் கார்டு அதுவே கரெக்டாக வச்சுக்கோங்க, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டு, டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு, மெடிக்கல் சர்டிஃபிகேட், இது எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்குது, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து இங்கே கொடுப்போம், நம்மளுடைய உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க SMS மூலயமாவும் இமெயில் மூலயமாவும், இல்லை அவங்களுடைய போர்ட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு போர்ட்டல்லுமே அதை வந்து வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருப்பி வந்து நீங்கள் வந்து போர்ட்டல்லையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா. உங்களுக்கு சில நேரம் வந்து SMS வரல, இமெயில் வரல அப்படின்னு நினச்சாலுமே உங்களுடைய அந்த நம்மளுடைய போர்ட்டல் இருக்கு இல்லையா, அதோட லிங்க்கையும் நான் கொடுத்துட்றேன், அங்கே போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிடும். அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. தேங்க்யூ மக்களே.